நல்ல ஒரு இயற்கை சூழ்நிலை இருக்கிறது. அதே நேரத்தில் அப்படியே கீழே வந்தோன்னு சொன்னால் ஒரு நல்ல ஒரு லேக் அப்படியே காணப்படுது. பாருங்கள், என்னுடைய நண்பரோடு கூட இந்த வேலையில் பேசும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தண்ணீருக்குள்ளா எந்த இடத்துல அதிகமாய் மீன் இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் விவாதித்தோம். அது நம்ம கண்ணுக்கு தெரியுமா? தெரியவே தெரியாது. கரை ஓரத்தில் இருக்கிறதான மீன் பிடிக்கிறவன் ஒரு தூண்டிலை எடுத்து போடும்போது, அந்த தூண்டிலே மீனுக்கு உண்டான ஆகாரத்தை வைத்து போடும்போது, மீன் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, இதோ இங்கே ஆகாரம் வந்திருக்கிறது, இதை நான் ஆகாரமாக்கி கொள்வேன் என்று சொல்லி வரும்போது தான் தூண்டிலே மாட்டிக்கொண்டிருக்குது. அப்போ ஆசீர்வாதம் மறைந்து இருக்கிறது, கண்களுக்கு தெரியாது. நம்ம முயற்சி எடுக்கும் போது தான் அந்த ஆசீர்வாதம் என்னையும் உங்களையும் தேடி வரும். பார்த்தீர்களா? ஆகவே முயற்சி நம்முடையது. அந்த முயற்சியை கைவிடக்கூடாது. எத்தனை தோல்விகள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டும். அப்பொழுது ஆகாரம் நம்மை தேடி வரும். அதாவது அற்புதம், நம்மை விடுதலையாக்கக்கூடியதான காரியம் நம்மை தேடி வரும். இதை தேவன் நமக்கு ஆசீர்வாதமாய் கொடுக்க வேண்டும். ஆகவே நாம் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். பார்ப்போமா? ஆசீர்வாதத்தை பெறுவோம். முயற்சி பண்ணுவோம், முயற்சி பண்ணுவோம், முயற்சி பண்ணிக்கொண்டே இருப்போம். நீங்களும் நானும் ஒரு நாள் வெற்றி பெறுவோம்.